விழுப்புரம் அருகே நீதிமன்ற தடையை மீறி நடைபெற்ற கோவில் திருவிழா முன்னேற்பாடுகளை வருவாய்த்துறை அதிகாரிகள் உடனடியாக தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு நிலவியது. விழுப்புரம் அருகே உள்ள சென்னகுளம் கிராமத்தில் திரௌபதி அம்மன் திருக்கோவில் அனைத்து சமூகத்தினரும் சேர்ந்து 57 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டியுள்ளனர். இந்த கோவிலில் ஆண்டுதோறும் அனைவரும் ஒன்று கூடி ஆடி மாதம் திருவிழா நடத்துவது வழக்கம். 3 வருடங்களுக்கு முன்பு 2 சமூகத்தினர் இணைந்து திரௌபதி அம்மன் கோவில் எதிர்ப்புறம் பெரியாண்டவர் கோவிலை கட்டியுள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திரௌபதி அம்மன் கோவிலின் நிர்வாகிகள் புதிய கோவில் அமைக்கக்கூடாது என வட்டாட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். இதனை விசாரித்த தாசில்தார் கோவில் நீர்நிலை ஆக்கிரமிப்பு பகுதியில் கோவில் கட்டக்கூடாது என அறிவுறுத்தியுள்ளார். இதனை கேட்ட பெரியாண்டவர் கோவில் கட்டிக்கொண்டிருந்த நிர்வாகிகள் இதேபோல திரௌபதி அம்மன் கோவிலும் நீர்நிலை ஆக்கிரமிப்பில்தான் கட்டப்பட்டுள்ளது என கூறி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இதையடுத்து திரௌபதி அம்மன் கோவிலில் திருவிழா நடக்கக்கூடாது என 2 வருடங்களுக்கு முன்பு தடையாணை பெற்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து இரு சமூகத்திற்கு இடையே தொடர்ந்து மோதல்களும் அரங்கேறியது. பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியும் இதுவரை சமூக தீர்வு எட்டப்படவில்லை. இந்நிலையில் ஆடி திருவிழாவுக்காக இன்று பூரணி பொங்கல் வைக்கும் நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இதனை அறிந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட கோவில் அமைந்துள்ள இடத்திற்கு உடனடியாக சென்றனர். அப்போது திருவிழா நடந்தால் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் நீதிமன்ற உத்தரவு இருப்பதால் திருவிழா நடத்தக்கூடாது எனவும் அதிகாரிகள் அறிவுறுத்தினர். மேலும் இதே நிலை நீடித்தால் கோவிலுக்கு சீல் வைப்பதாக தெரிவித்ததால் அங்கு கூச்சல் குழப்பமான சூழல் உருவானது. கோர்ட்ல ஒரு ஆர்டர் இருக்குங்க, யாரு கேட்டீங்க? நீங்க முடிவு பண்றீங்க, நீங்களே முடிவு பண்ணுறீங்க. நாங்க உங்களுக்காக இறங்கி எவ்வளவு பேச முடியுமோ பேசுறோம். உங்களோட இருக்கிற ஆம்பளை கூட ஒரு குடும்பத்தில் இருக்கும் கூட சரிங்க சார், நம்ம எல்லாம் ஒன்னா போலாம், நாங்க திருவிழா பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த தைரியமும் இல்ல, ஒன்னே சேர்ந்து போற ஒற்றுமை இல்ல. அதே என்ன பண்ண முடியும்? நீ மேற்கொண்டு நீங்க இந்த மாதிரி பேசுனீங்கன்னா எங்களை கோயிலை போட்டு தவிர வழி இல்லை. சரியா? ஒற்றுமையா கலைஞ்சு போங்க. இல்ல நீங்க முடிவு பண்ணீங்க கோயிலை பூட்டுங்க சார், பூட்டுங்க. இல்ல நாங்க சாமி சார் கும்பிடுங்க, நீங்க போனீங்க நான் பாத்துக்கிறேன். பின்னர் ஊர் பெரியவர்கள் தலையிட்டு அங்கு திரண்டிருந்த பொதுமக்கள் கலைந்து செல்லுமாறு கூறியதுடன் கோவிலை உடனடியாக பூட்டி நிலைமையை சீராக்கினர். மேலும் அங்கு அசம்பாவித சம்பவங்களை தவிர்க்கும் விதமாக கோவிலை சுற்றி ஏராளமான போலீசார் பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டுள்ளனர்.